கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவருக்குள் பலப்படுத்தும்படியாக நமக்கு தருகிற வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 3வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞான ஸ்நானம் பெற வேண்டியதாயிருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானனால் ஞான ஸ்நானம் பெறும்படிக்கு யோர்தான் கரைக்கு வருகிறார். அவர் வரும் பொழுது யோவான் அவர் என்ன பண்ணுறாரு? யோவான் தடை செய்கிறாரு. நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதாக இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா? இதை ஒரு மனுஷீகமாய் நாம் பார்த்தோமே ஆனால் இது ஒரு கரெக்டான ஒரு காரியம். யோவான் ஸ்நானன் தன்னை ரொம்ப தாழ்த்துறாரு. ஸ்திரீகளில் பிறந்தவர்களில் யோவானைப் போல பெரியவன் ஒருவனும் இல்லை அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவே அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அப்படிப்பட்ட யோவான் தன்னுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக தன்னை ரொம்ப தாழ்த்துறாரு. தன்னுடைய சீஷர்கள்கிட்ட கூட அப்படி தான் சொல்கிறார், நான் எவ்வளோ வேணும் சிறுகணும், அவர் எவ்வளோ வேணும் பெருகணும், இப்படி தான் சொல்கிறாரு. அப்போ மனுஷிகமாக பார்த்தா யோவான் ஸ்நானனை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும்? சரி, எவ்வளவு தாழ்மை, எவ்வளவு ஆண்டுகிட்ட தன்னை தாழ்த்துறாரு அப்படின்னு தான் நமக்கு தோணும். ஒரு நல்ல சுபாவம் போல தான் தோணும். ஆனால் யோவான் ஸ்நானன் இந்த இடத்துல செய்தது ஒரு தவறான காரியம். ஏன்னா அவர் என்ன பண்ணுறாரு? இயேசு கிறிஸ்து செயல்படும்படியாய் வந்த அவருடைய காரியத்தில் ஒரு தடை, அவர் தடுக்கிறாரு. இயேசு கிறிஸ்து அதை செய்யாதபடிக்கு அவர் தடுக்கிறாரு. இந்த யோவானை குறித்தும் அவனுடைய பிறப்பிலே தேவன் கொண்டிருந்த சித்தத்தை குறித்தும் வேதம் நமக்கு என்ன காண்பித்து தருகிறது தெரியுமா? அதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவை பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே. கர்த்தருக்கு பாதையை ஆயத்தப்படுத்தும்படியாய் தேவனால் முன்னறிந்து முன்குறித்து உருவாக்கப்பட்ட ஒரு மனுஷன்தான் இந்த யோவான் ஸ்நானன். அவரை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி ஏற்கனவே முன் அறிவிச்சிருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு மேலான ஒரு தீர்க்க தரிசன நிறைவேறுதலாய் தான் இந்த யோவான் ஸ்நானன் பிறந்திருக்கிறாரு. அதை தான் அவர் செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஆனால் இந்த இடத்துல என்ன நடக்குது? இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நான இடத்துல ஞான ஸ்நானம் பெற வராது. அதாவது யோவான் ஸ்நானனை குறித்து முன் அறிவிக்கப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறுகிறது. அவருக்காக வழியை ஆயத்தப்படுத்துகிறான். அப்படி ஆயத்தப்படுத்த வேண்டிய யோவான் ஸ்நானன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தடை பண்ணுகிறான். இதுக்கு இயேசு கிறிஸ்து சொன்ன பதில் என்ன தெரியுமா? அதனுடைய 15வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ தடை பண்ணாத, நீ இதற்கு இடம் கொடு. நான் எந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று வந்தேனோ, நான் யோர்தானிலே உன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படியாக வந்தேன் தெரியுமா, அந்த காரியத்தை செயல்படுத்த எனக்கு இடம் கொடு அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ஓவராலா அந்த இன்சிடென்ட்டை வச்சு நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் இந்த நாளில் தேவஜனங்களாகிய நமக்கு ஒரு காரியத்தை கற்றுத்தருகிறார். நம்மோடு கூட பிரயாணிக்கிற அநேக ஜனங்கள் இருப்பாங்க. நம்முடைய பெற்றோர், நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய சொந்தக்காரங்க, நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அறிந்த அநேக ஜனங்கள் நம்ம கூட இருப்பாங்க. நம்முடைய சபை மக்கள், இப்படி அநேகர் நம்மோடு கூட இருப்பாங்க. அனுதின வாழ்க்கையில் நம்ம அநேகரை அப்படி நம்முடைய வாழ்க்கையில் இணைந்து இருக்கிற உறவினர்கள், நம்ம அனுதின வாழ்க்கையில் நம்ம டெய்லி பார்க்குற அநேக ஜனங்கள், இப்படி நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். எல்லாரை குறித்தும் தேவன் நமக்கு ஒரு வார்த்தையை தந்திருப்பார். எல்லாரையும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பர்பஸ்க்காக ஆண்டவர் வச்சிருப்பார். எல்லாரும் குறித்தும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சித்தத்தை வச்சிருப்பார். நமக்கு இவர்களால் என்ன நடக்கணும், நமக்கு இவர்களால் என்ன பலன் இருக்குது, நம்ம எந்த அளவுக்கு அவங்களுக்கு பலனாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் அவர்களோடு கூட இருக்கிற நபர்களை குறித்து அவர்களுக்கு எப்படிலாம் உதவி செய்யணும், அவர்களால் இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் என்னன்னு சொல்லி ஆண்டவர் எல்லாமே தீர்மானித்து வச்சிருப்பார். இது வேதத்தில் நமக்கு ஆண்டவர் காண்பித்து தருகிறார். இயேசு கிறிஸ்துவின் தாயாருக்கு இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் ஒரு ரோல் ஆண்டவர் வச்சிருந்தார். இந்த பூமியில் இயேசு கிறிஸ்து பிறக்கும்படியே ஆண்டவர் அவங்கள தெரிந்து கொண்டார். அவரை வளர்த்து அவர் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற அந்த ஊழியம் செய்யும் அந்த நாட்கள் வரைக்கும் அவரை வளர்க்கும்படியாக, அவருக்கு சகல காரியத்தையும் உடனிருந்து செய்யும்படியாய் அவருக்கு பெற்றோர் ஆண்டவர் கொடுத்திருந்தார். யோசேப்பு, மரியாள், சகோதரர்கள், இப்படி அநேகரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ கொடுத்திருந்தார். நம்முடைய வாழ்க்கையில் இப்படி தான். ஆனால் சில நேரங்களில் அவர்களை அறியாமலே நம்மோடு கூட இருக்கிறவங்க இந்த யோவான் ஸ்நானனை போல தேவன் தன்னை எந்த ஒரு நிலையில், எந்த ஒரு ஸ்தானத்தில், என்ன ஒரு சித்தத்தில், என்ன ஒரு பர்பஸ்க்காக வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறதே மறந்து அவங்க என்ன பண்ணிடுவாங்க? தேவ சித்தத்தை தடை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. யோவான் ஸ்நானனை உருவாக்கினதே, பிறக்க பண்ணினதே எதற்காகத்தான்? இயேசு கிறிஸ்துவுக்கு பாதையை ஆயத்தப்படுத்தும்படியாய், செவ்வைப்படுத்தும்படியாய். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் பாதையில் ஒரு தடையை இப்போ யார் கொண்டு வரா? யோவான் ஸ்நானன் கொண்டு வரா. நம்முடைய வாழ்க்கையில் அப்படி தான். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய வார்த்தை
தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர், அவர் தேவனுடைய ஆவியானவர். இவர்கள் மட்டும்தான் நம்மை நேர்வழியாய் நடத்தி சென்று நித்திய ஜீவனாகிய பரலோக ராஜ்யத்திலே கொண்டு சேர்க்கும். இவர்களால் மட்டும்தான் எந்த விதத்திலும் நாம் இடறி போகாமல் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியும். மற்றபடி எந்த ஒரு மனுஷனையோ சூழ்நிலையோ நம்ம பார்த்தோன்னா தேவனால் நமக்கு தரப்பட்ட ஆசீர்வாதமாக இருந்தால் கூட சரிதான், அது நம்மை தேவனிடத்திலிருந்து விலக்க அநேக வாய்ப்புகள் இருக்குது. யோவான் ஸ்நானனுடைய ரோலே என்னதான்? ஏசு கிறிஸ்துவுக்கு பாதையை செவ்வைப்படுத்தணும், ஆயத்தப்படுத்தணும். ஆனால் இப்போ யார் தான் தடையை கொண்டு வரா? யோவான் ஸ்நானம் தான் கொண்டு வரான். ஏசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது பிதாவின் திட்டம். அவர் ஞானஸ்நானம் எடுத்து கரை ஏறின உடனே பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் அவர் மேல் வந்து இறங்குவதை யோவான் ஸ்நானன் பார்க்குறாரு. யோவான் ஸ்நானனுக்கு ஆண்டவர் சொன்ன அடையாளமே அதுதான். யார் மேல் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்குவதை காண்கிறாயோ அவர் தான் தேவனிடத்திலிருந்து வருகிற தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லி யோவான் ஸ்நானனுக்கு ஆண்டவர் ஏற்கனவே அவர் சொல்லிட்டாரு. அப்படி எல்லா காரியத்தையும் அறிந்து கொண்ட பிற்பாடும் இங்கே யோவான் ஸ்நானன், ஆயத்தப்படுத்த வேண்டிய யோவான் ஸ்நானன், செவ்வாய்ப்படுத்த வேண்டிய யோவான் ஸ்நானன் அந்த வழியிலே ஒரு தடையை கொண்டு வருகிறான். நம்முடைய வாழ்க்கையில் இந்த காரியங்களெல்லாம் விருதாவை அல்ல, நமக்கு எச்சரிப்பை தரும்படியாக தேவன் காண்பித்து தருகிறார். யாரை வச்சு வேணாலும் பிசாசு தேவ சித்தத்தை தடுக்கலாம். அது யாராக வேணாலும் இருக்கலாம். தேவனுடைய வார்த்தையை தருகிற ஊழியக்காரர்களாக வேணாலும் இருக்கலாம். அவங்க ஒருவேளை நல்ல எண்ணத்தில் கூட சொல்லலாம். இந்த இடத்துல யோவான் ஸ்நானனை பார்த்தீங்கன்னா அவர் வந்து தன்னை தாழ்த்தி தான் சொல்கிறாரு, தன்னுடைய தாழ்மையை வெளிப்படுத்துகிறாரு. நான் உம்மிடத்தில் ஞானஸ்நானம் பெற வேண்டியதாக இருக்க, நீர் என்னிடத்தில் வரலாமா? அவரை குறித்து, இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் ஸ்நானன் சொல்லும்போது கூட என்ன சொல்வார்? அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கு கூட நான் பாத்திரம் அல்ல. அவர் உண்மையாகவே தன்னை தாழ்த்தி தன்னை வந்து வெறுமையாக்கி தான் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுறாரு, அந்த காரியங்கள்லாம் சொல்கிறாரு. ஆனால் அவரை அறியாமலே அவர் தேவ சித்தத்திற்கு தடையாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாமும் எந்த நிலையிலுமே மற்றவர்கள், நம்மோடு கூட இருக்கிறவர்கள், நமக்கு தேவன் தந்த உறவுகள், அவர்களுடைய வாழ்க்கையில் தேவ சித்தம் நிறைவேற தடையாக இருக்கக்கூடாது. அது நன்மையாக கூட நம்ம யோசிச்சிருக்கலாம், நம்மை தாழ்த்தும்படியாக கூட யோசிச்சிருக்கலாம். இல்லை நம்ம அவங்களுக்கு நன்மையாக செய்கிறத நினச்சிட்டு நம்ம என்ன பண்ணலாம், தேவ சித்தத்தை தடுக்கலாம். எல்லாருமே புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில், தேவனுடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறினால் மட்டும்தான் அது நமக்கு முழுக்க முழுக்க நன்மை. அப்படி இல்லைன்னா நம்முடைய சித்தமோ மனுஷ சித்தமோ வேறு எது நடந்தாலும் அதில் நன்மை இருக்கும், அதை விட அதிகமாக தீமை இருக்கும். அது நம்ம நித்திய ஜீவனில் கொண்டு போய் சேர அது தடை பண்ணும், அது விடாது. நம்முடைய வாழ்க்கையிலும் நாமும் மற்றவர்களுக்கு இப்படிப்பட்ட தடையை உண்டு பண்ணுகிற, தேவ சித்தத்திற்கு அவர்கள் வாழ்க்கையில் தடையை உண்டு பண்ணுகிற அப்படிப்பட்ட பொல்லாத கிரியை நம்மிடத்திலும் வெளிப்படக்கூடாது. நம்முடைய அறியாமையினாலேயோ நம்முடைய அன்பின் வெளிப்பாடாகவோ எதுனாலையும் இல்லை நம்மை தாழ்த்துகிறதுனாலையோ எதுனாலையும் ஏதாவது நல்ல சுபாவத்தினால கூட நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, தேவனுடைய சித்தத்திற்கு எதிராக நின்றக்கூடாது, தேவனுடைய சித்தத்தை தடை பண்ணிடக்கூடாது. இதுவரைக்கும் நம்ம ஒருவேளை தெரியாமல் அப்படி ஏதாவது செஞ்சிருந்தா கூட இந்த நாளில் ஆண்டுடைய சமூகத்தில் நாம் தேவ சமூகத்தில் காத்திருந்து வார்த்தை பெற்றுக்கொள்வோம். நாம் மற்றவர்களுக்கு அப்படி தடையாய் இருக்கக்கூடாது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் வார்த்தையாகிய ஆண்டவர் நமக்கு தந்த வாக்கு தத்தம் இருக்குது தெரியுமா? அவருக்காக நம்மை மனவாட்டியாய் ஆயத்தப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர் நம்மை நேர்வழியாக நடத்த நாம் நம்மை அர்ப்பணிக்கணும். நம்மோடு கூட இருக்கிறவங்க, நம்ம இடத்துல அன்பாக இருக்கிறவங்க, நமக்கு நல்லது கூட சொல்லலாம். ஒருவேளை அவங்க அறியாமையில் தேவ சித்தத்தை தடை பண்ணலாம். அது நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. அதுக்காக நம்ம கோபப்படணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவை போல சாந்தமும் மனம் தாழ்மையுமாய் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து அவங்களுக்கு பதில் சொல்லலாம். இல்லை, தேவனுடைய வார்த்தை இப்படி இருக்குது, தேவனுடைய சித்தம் இதுதான், இது தேவனுடைய சித்தம் அல்ல, அதனால் நான் செயல்பட இடம் கொடுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், நம்ம சாந்தமாய் மறு உத்தரவு கொடுக்குறவங்களா இருக்கணும். இயேசு கிறிஸ்து அப்படி தானே சொல்கிறாரு. அவர் பிதாவினுடைய குமாரன், சர்வ வல்லமை உள்ள தேவன், வார்த்தையானவர். அவர் யோவான் கிட்ட எப்படி பேசுகிறாரு, எனக்கு இடம் கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்குதுன்னு சொல்கிறாரு. அங்கே அவர் தன்னை அதை விட தாழ்த்துறாரு இயேசு கிறிஸ்து. இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் தேவ திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாமல் போகும்படியாய் எந்த விதத்திலும் தடையை கொண்டு வராதபடிக்கு நாம் கர்த்தருக்குள் பலப்பட்டவர்களாய், வார்த்தையில் பலப்பட்டவர்களாய், இயேசு கிறிஸ்துவை போல சாந்தமும் மனம் தாழ்மையுமாய் அவர்களுக்கு வார்த்தையை கொண்டு புரிய வைக்க நம்ம என்ன பண்ணணும், நம்ம பிரயாசப்படணும். அவர் வார்த்தையை கொண்டு தான் என்ன பண்ணுறாரு, யோவான் ஸ்நானனோடு பேசுகிறார். நமக்கு நன்மை நினச்சி கூட அவங்க என்ன பண்ணலாம், அவங்களுடைய அறியாமையில் தேவ சித்தத்தை தடை பண்ணலாம். அவங்களுக்கு ஒருவேளை தேவன் நம்மை நடத்துகிற பாதை புரியாமல் இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற சித்தம் அவங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். அவங்க நன்மை நினைக்கிற காரியம் அது தேவனுடைய சித்தம் அல்ல அப்படின்னு அவங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். அவங்களுடைய அறியாமையினால், இங்கே யோவான் ஸ்நானன் அப்படி தானே, எதற்காக தேவன் தன்னை உருவாக்கி நடத்துகிறாரோ அந்த காரியத்தை ஒரு நிமிஷம் அவர் மறந்து என்ன பண்ணிட்டாரு, தேவன் செயல்படும்படியான காரியத்தை தடை பண்ணிட்டாரு. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு நல்ல மாதிரியை காண்பித்து கொடுத்திருக்கிறார். நாமும் இப்படிப்பட்ட கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் செய்தாலும் இயேசு கிறிஸ்துவை போல சாந்தமாய் மனத்தாழ்மையாய் நம்ம என்ன பண்ணணும்,
நம்மை அவர்களை காட்டிலும் தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற பிரகாரமாய் நம்ம அவங்களுக்கு அதை புரிய வைக்கணும். வசனத்தை கொண்டு புரிய வைக்கணும். சிலருக்கு புரியும், சிலருக்கு புரியாது. புரிகிற மாதிரி ஜனங்களுக்கு நம்ம சொல்லலாம். புரியாத மாதிரி ஜனங்களுக்கு எல்லாவற்றையும் புரிய வைக்கிற நம்முடைய தேவன் அவர்களுக்கு புரிய வைக்கும்படியாய், அவர்களுக்கு அதை தெரியப்படுத்தும்படியாய், நம்முடைய வாழ்க்கையில் தேவ சித்தத்தை நிறைவேற்றி அதை அவர்களும் இதுதான் தேவ சித்தமா, அப்போ நான் தான் இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்தேன்னு சொல்லி அவர்களும் அதை அறிந்து கொள்ளும்படியாய் தேவன் செயல்பட நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். இஸ்ரவேல் ஜனங்கள் பேசினால் மோசே மறுவுத்தரவு கொடுத்துருவார். ஆனால் கூடவே இருக்கிற ஆரோனும் மிரியாம் பேசினா மோசே தேவனை நோக்கி பார்த்தாரு. மோசே அமைதியாக தான் இருந்தார். ஏன் தெரியுமா? அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கூட என்ன பண்ணிடுவாங்க, நான் சொன்னால் சில நேரங்களில் கேட்டுருவாங்க. ஆனால் கூடவே இருக்கிற ஆரோனும் மிரியாமும் இவங்கள நான் எப்படி என்ன சொல்லி புரிய வைப்பேன்னு சொல்லி அவர் என்ன பண்ணிட்டார், சாந்த குணமுள்ளவர்கள் அவர் அமைதியாக இருந்துட்டார். சாந்தம் மனத்தாழ்மையுமா அமைதியாக இருந்துட்டார். அப்பொழுது தேவன் அவர்களுக்கு புரிய வைத்தார். அதன் பிற்பாடு ஆரோனும் மிரியாமும் மோசேக்கு விரோதமாய் தன் நாவை துணிகரமாக எழுப்ப அவங்க என்ன பண்ணலை, இடம் கொடுக்கல. நம்முடைய வாழ்க்கையில் அப்படி தான். நம்மோடு கூட இருக்கிறவர்கள் தடை செய்யும் பொழுது தேவ சித்தத்தை, தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை அவர்களுக்கு புரிய வைக்கும்படி நம்ம பிரயாசப்படுவோம். ஒருவேளை அதை ஏற்றுக்கொள்ள மனநிலையில் அவர்கள் இல்லைன்னா தேவனை நோக்கி பார்ப்போம். ஏன்னா அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரால் புரிய வைக்க முடியாத ஒரு காரியம் ஒன்றுமே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் தேவ சித்தத்தை நிறைவேற்றி நம்மோடு கூட இருக்கிற ஜனங்களும் தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளும்படியாய் நம்முடைய தேவன் எழுந்திருளுவார். அவர் எழுந்திருள நாம் இடம் கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவ சித்தத்திற்கு தடையாய் எந்த ஒரு காரியம் யார் வந்தாலும் இயேசு கிறிஸ்துவை போல சாந்தமாய் மனத்தாழ்மையாய் அவர்களுக்கு அதை புரிய வைக்கும்படியாக தேவனுடைய வார்த்தையை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்போம். அப்படி இல்லை, நான் உங்களுக்கு புரியலைனா அதை புரிய வைக்கிற தேவனை நோக்கி பார்ப்போம். நாம் மற்றவருடைய வாழ்க்கையில் தேவ சித்தம் நிறைவேற தடையாயிராதபடிக்கு நாம் நம்மை முழுமையாய் கர்த்தரிடத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வசனத்தின்படியே நாம் மற்றவர்களுக்கு தடையாயிராதபடிக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் யாரும் தடையாய் வராதபடிக்கும் கர்த்தர் நமக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை செவ்வையாக்கி தடைகளை நீக்கி போடுகிற தேவனாய் நமக்கு முன்பாக சென்று அவருடைய நாமத்தை கொண்டு நாம் தடைகளை தகர்க்கும்படியாய் நம்மை பலப்படுத்துவது அதிக நிச்சயம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாராநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.